வாங்கினேன். அப்புறம் எதுவும் அவரால் என்னால் கேட்க முடியல. பட்டு அவர் எனக்கு சொன்னது வந்து மைவி3 கம்பெனியோடைய அந்த அக்கௌண்ட் அதில் இருக்கக்கூடிய பணம் எல்லாமே வந்து நீதிமன்ற காவலில் இருக்குது அப்படின்னும் என்னால் எதுவும் செய்ய முடியாது, எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த கேஸை நடத்துறது கூட என்னால் காசு கிடையாது. எனக்குன்னு இருக்கக்கூடிய சொத்து எல்லாமே நான் இழந்துட்டேன். அதனால் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மாதம் 5000 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, கடை ஒன்று வாடகைக்கு வாங்கி பழம் இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இதில் வந்து ஒரு நாளைக்கு என்னால் ஒரு 500 ரூபா மட்டும்தான் என்னால் சம்பாதிக்க முடியுதுன்னு சொல்லியிருக்காரு. கம்பெனியை பற்றின எந்த இதுவுமே என்னால் பேச முடியாது. யாரும் இதை பற்றி கேட்காதீங்க அப்படி ரொம்ப ஒரு குழப்படித்தனமாக தான் பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ எப்படியும் வீடியோ எடுக்க முடியல என்னால். அடுத்த டைம் போகும்போது அவர்கிட்ட எப்படியாவது பேசி கம்பெனியுடைய நிலைப்பாடு அவர் வாயிலிருந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ